சொல்லுமா, மகிழா பத்தி நித்திலா என்ன சொன்னா? ஏதோ சும்மா சுத்திட்டு இருந்தா. செல்வா அளவுக்கு அவன் மேல அவளுக்கு காதல் இல்லைன்னு சொன்னா. ஓ புரியுது. என்னடா புரியுது? நீங்க ஏன் மகிழா மேல கோவமா பேசுறீங்கன்னு இப்ப புரியுது. எனக்கு தெரியும், யாரோ ஒருத்தர் செஞ்ச சதி வேலை தான் இது. நித்திலா எங்க இருக்கா? நித்திலா, நித்திலா. டேய் அவ தோட்டத்து வீட்டுல தான்டா இருக்கா. இப்ப எதுக்கு அவளை கூப்பிடுற? நான் அவகிட்ட பேசணும்பா. என் மகிழா பத்தி அவளுக்கு என்ன தெரியும்? டேய் டேய் செல்வா, செல்வா, டேய் நான் சொல்றது டேய், கேளுடா. இத பாருடா. டேய், செல்வா. டேய், ஐயோ, இந்த செல்வா. வீட்டுல என்ன நடக்குதுன்னே புரியல. நித்திலா, வாங்க செல்வம், எப்போ வந்தீங்க? நான் வர்றது இருக்கட்டும். மகிழா பத்தி அம்மா கிட்ட நீ என்ன சொன்ன? மகிழாவை பத்தி நான் எதுவும் சொல்லலையே. டேய் செல்வா, அவ ஏதோ விளையாட்டுக்கு சொல்ல வந்தா நீ என்னடா அத போய் பெருசு நீங்க பண்ணிட்டீங்க? சும்மா இருங்கம்மா. சொல்லு நித்திலா, உனக்கு மகிழா பத்தி என்ன தெரியும்? சொல்லு. அம்மா கிட்ட என்ன சொன்ன? நான் மகிழா பத்தி ஒன்னும் சொல்லலையே. என்ன ஒண்ணுமே தெரியாத மாதிரி பேசுற? நீ தானே அம்மா கிட்ட மகிழா என்ன விளையாட்டுக்காக காதலிக்கிறான்னு சொல்லியிருக்க. ஏன் அப்படி சொன்ன? டேய், உனக்கு தெரியுமா மகிழாவை நான் எந்த அளவுக்கு காதலிக்கிறோன்னு? டேய் கொஞ்சம் சும்மா இருக்கியா? அவ ஏதோ விளையாட்டுக்கு சொன்னான்னு சொல்றேல்ல. விளையாட்டெல்லாம் ஒன்றும் சொல்லலம்மா. அவ இதே மனசுல வச்சுதான் அந்த மாதிரி சொல்லியிருக்கா. ஏய், மகிழா எங்க இருக்கா? உண்மையை சொல்லு. என்ன செல்வம் இப்படி கேக்குறீங்க? வேற எப்படி கேட்க சொல்ற? இந்த பார், மகிழாவை எங்கேயும் போகல. நீதான் அவளை ஏதோ பண்ணிருக்க. சொல்லு நித்திலா, எனக்கு உண்மை தெரிஞ்சவன சொல்லு. செல்வம், நீங்க அபாண்டமா என் மேல பழிய போடுறீங்க. இல்ல நித்திலா, நீ நல்லவ இல்ல. நீ நல்லவ இல்ல. எனக்கு தெரியும் நீ நல்லவ இல்ல. டேய் வாய மூடுறா. யாரை பார்த்து என்ன பேச்சு பேசுற? இவன் நல்லவளா இருந்தானா இவங்க அம்மாவை தனியா விட்டுட்டு வந்திருப்பாளா? என்னவா பேசாம நிக்கிறீங்க? சொல்லுங்க. டேய் அது ஒரு பர்சனல் மேட்டர்டா. அது பர்சனல் மேட்டர் தானே. அடுத்தவங்க பர்சனல் மேட்டர்ல தலையிட்டா அது தப்பு தானே. அப்ப எதுக்காக இவன் விஷயத்துல தலையிடணும்? சொல்லு. எங்க அம்மா கிட்ட மகிழா பத்தி ஏன் தப்பு தப்பா சொன்னேன்? சொல்லு. என்ன தகிச்சு போய் நின்னுட்டீங்க? நான் சொல்லட்டுமா? இவளுக்கு ஆசை, என்ன கல்யாணம் பண்ணிக்கணும்ன்ற ஆசை. செல்வம், நீங்க தப்பா பேசுறீங்க. இப்ப என்ன தப்பா பேசிட்டேன்? கல்பனாக்கும் எனக்கும் நடக்கிறது நிச்சயத்தை தடுக்க உன்னை நான் கட்டிப்பிடிச்சா அது தப்பு தான். அதுக்காக நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுட்டேன். அது ஒரு கெட்ட சம்பவம், அதை நீ மறந்துடுன்னு வேற சொல்லிட்டேன். ஆனா நீ தான் மறக்கவே இல்லை. மனசுக்குள்ள நினைச்சு ஆசையை வளர்த்திருக்க. மகிழா கூட பழகவே கூடாது நீ தடுத்து நிறுத்திருக்க. மகிழா கிட்ட செல்வாவை நான் உங்ககிட்ட இருந்து பிரிச்சு காட்டுவேன் நீ சபதம் விட்டுருக்க. அதை நான் என் கண்ணால பார்த்தேன். அத்தை, செல்வம் நடந்ததெல்லாம் தப்பா புரிஞ்சிட்டு இருக்காரு. நடந்தது என்ன? மகிழா எப்படி காணாம போனன்னு கேக்குறேன், அதை சொல்லு. செல்வா, நீ பேசுறதெல்லாம் போதும், முதல்ல வா. முடியாதுமா, உண்மை தெரியாம நான் வரமாட்டேன். எனக்கு உண்மை தெரிஞ்சாகணும். செல்வம், எனக்கு எந்த உண்மையும் தெரியாது. பொய் டேய். சொல்லாத. இப்படி வெளிய போறியா இல்லையா? அப்புறம் எனக்கு கோவம் வந்துரும். கோவமா? என்ன பண்ண போறீங்கம்மா? என்ன அடிக்க போறீங்களா? இவளுக்காக நீங்க என்ன அடிக்க போறீங்களா? ஓ, நீங்க இவளுக்கு சப்போர்ட் பண்றத பார்த்தா நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஏதோ திட்டம் போட்ட மாதிரி தெரியுது. செல்வா, என்ன பத்தி எது வேணா சொல்லுங்க, ஆனா அத்தைய பத்தி ஒண்ணும் சொல்லாதீங்க. என்ன அத்தை அத்தனை திடீர்னு பாசம் பொங்குது? இத்தனை நாளா இவங்களை நீ எவ்வளவு கோபமா பேசியிருப்ப, இப்ப மட்டும் எப்படி? ஓ, மகிழா விஷயத்துல நீ உங்களுக்கு ஹெல்ப் பண்ணிருக்க, அதான் திடீர்னு அத்தை பாசம் இல்ல? டேய், லட்சுமி, நானும் போட்டு பாத்துட்டு இருக்கேன், நீ பாட்டு பேசிட்டே போயிட்டு இருக்க. போ வெளிய போ. மகிழா மட்டும் எனக்கு கிடைக்காம போகட்டும். உங்களை எல்லாரும் என்ன பண்றேன்னு பாருங்க. செல்வம், டேய் நித்திலா, அவன் பேசுனதெல்லாம் ஒன்றும் மனசுல வச்சுக்காதம்மா. அவனுக்கு மன ரீதியா ஏதோ பிரச்சனை. ஆ? ம், வாங்க. பந்தம் 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 பந்தம். அம்மா சோபனா, இங்க கொஞ்சம் வாமா. சாதா அப்பளம் ஒரு 10 கட்டு வேணுமா? இது சாதா அப்பளம் இல்லைங்க, ஸ்பெஷலாக ஆர்டர் பண்ணுது. அப்படியா? ஒருத்தங்க கல்யாணத்துக்காக ஆர்டர் கொடுத்துருக்காங்க. நான் மறுபடியும் இந்த பக்கம் வருவேன், அப்போ தரேன். சரிம்மா, பரவாயில்ல. இன்னொரு தடவை வரும்போது கொண்டு வா. இது வேற. அண்ணே, நான் கபாடி பேசுறேனே. சொல்லுடா. சோபனாவை கண்டுபிடிச்சிட்டேன்னு. டேய் அவளை விட்டுறாத, கொன்னுடு. அண்ணே, அவசரத்துல பொருள் எடுத்துட்டு வர மறந்துட்டேன்னு. டேய் எப்படியாவது காலி பண்ணு, மிஸ் ஆயிட போறா. அண்ணே, இன்னும் கொஞ்ச நேரத்துல அவ மறுபடியும் இந்த கடைக்கு வரேன்னு சொல்லியிருக்கா. சரி
நான் பாத்துக்கிறேன். ஓ ஓகேண்ணே. நித்திலா, என்ன செல்வம்? உன் கூட நான் கொஞ்சம் பேசணும். அதான் பேச வேண்டியதெல்லாம் பேசி மனசை நோக்கடிச்சிட்டீங்களே. இனிமே என்ன பேச வேண்டியிருக்கு? சாரி நித்திலா. சில சமயங்கள்ல ஏன் நான் அப்படி நடந்துக்கிறேன்னு எனக்கே புரியல. பரவாயில்ல செல்வா. அன்னைக்கு அம்மான்னு ஒருத்திக்கிட்ட ஏமாந்தேன். இப்போ உங்ககிட்ட நான் நம்பிக்கை வச்ச எல்லாரும் என்னை ஏமாத்துறாங்க. உங்க அம்மா எதுக்காக உன்னை ஏமாத்தணும் நித்திலா? எனக்கு என்னவோ நீ தான் அவங்களை சரியா புரிஞ்சுக்கலன்னு தோணுது. இல்ல செல்வம், நான் அவங்கள பத்தி முழுசா புரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறம்தான் எனக்கு அவங்க மேல கோவமே வந்தது. இத்தனை வருஷமா ஏன் என்னை பார்க்கவே வரலன்னு அவங்க கிட்ட கேட்கும் போதெல்லாம் என்னென்னமோ சொல்லி சமாளிச்சாங்க. ஆனா நிஜமாவே அதுக்கு காரணம் எனக்கு தெரியும் போது ஏன் இன்னும் இந்த உலகத்துல நம்ம வாழறோம்னு தோணுச்சு. சரி, உங்க அம்மா எங்க இருந்தாங்க? எங்க அப்பாவை கொன்னுட்டு ஜெயில இருந்திருக்காங்க. ஜெயிலியா? கேக்குற உங்களுக்கு இவ்வளவு அதிர்ச்சியா இருக்கும்போது 20 வருஷத்துக்கு அப்புறமா நான் அம்மாவை பாக்குறேன். அவங்க ஒரு கொலைகாரின்னு தெரியும் போது நான் எவ்வளவு வேதனைப்பட்டிருப்பேன். நித்திலா, நீ சொல்றது ஒண்ணுமே புரியல. எப்படி உங்க அம்மா உங்க அப்பா கொண்டு இருப்பாங்க? விடுங்க செல்வம், நான் அதை பத்தி பேச விரும்பல. அவங்கள பத்தி பேசி பிரயோஜனம் இல்ல. ஆமா, உங்களுக்கு என்னாச்சு? எப்ப பார்த்தாலும் மகிழா மகிழான்னு புலம்பிட்டு இருக்கீங்களாமே. சரியா சாப்பிடுறது இல்ல, தூங்குறது இல்லைன்னு அத்தை சொல்லி ரொம்ப வருத்தப்படுறாங்க. செல்வம் தான் இதை சீரியஸா எடுத்துட்டு இருக்காரு. மகிழா இதை கேஷுவலா தான் எடுத்துட்டு இருக்கான்னு நான் தான் அத்தை கிட்ட சொன்னேன். ஆனா நீங்க என்ன தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க? நான் மயிலாவை ரொம்ப சின்சியரா லவ் பண்ணேன். இந்த விஷயம் ஆஃபீஸில் இருக்கவங்க தெரிஞ்சு எங்கே எங்கள் அம்மா கிட்ட சொல்லிடுவாங்கன்ற பயத்தில் தான் நான் மயிலா கிட்ட அவ்வளோ க்ளோஸாக பழகாத மாதிரி காட்டிக்கிட்டேன். ஆனால் இப்போது எங்கள் அம்மாவுக்கு விஷயம் தெரிஞ்சிருச்சு. அவங்களும் இதுக்கு ஒத்துக்கிட்டாங்க. ஆனால் மயிலாவை தான் காணும். அப்படின்னா மகிழா எங்க போயிருப்பா? நான் நிச்சயமாக சொல்கிறேன், மயிலாவுக்கு ஏதாவது ஆயிருக்கும். இல்லைனா அவள் இப்படி காண போகிறதுக்கு சான்ஸே இல்லை. எனக்கு வேண்டியவங்க யாரோ தான் இதுக்கு காரணம்னு நினைக்கிறேன். அதுக்காக என் மேல சந்தேகப்படாதீங்க செல்வம். உங்க மேல இருக்கிற ஆசையில நான் அவளோட சண்டை போடல. ஜெனரலா ஆபீஸ்ல எனக்கும் அவளுக்கும் சில பிரச்சனைகள் இருந்தது. ஆனா அதுக்கும் இதுக்கும் எந்த சம்மந்தமும் இல்ல. நான் நல்ல ஒரு வேலைக்கு போகணும், கை நிறைய சம்பாதிக்கணும், அந்த பணத்துல ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனி ஆரம்பிக்கணும், அப்புறம் அந்த வீட்டை மீட்கணும். அப்படி இல்லைனா நான் எங்க அப்பாவுக்கு ஒரு பொண்ணா பிறந்ததுக்கு அர்த்தமே இல்ல. அந்த வீட்டை எங்க அப்பா எவ்வளவு ஆசை ஆசையா கட்டினாருன்னு எனக்கு தெரியும். அந்த பணத்தை திரும்ப சம்பாதிக்கிறதுக்கு வேலைக்கு போன இடத்துல தான் எங்க அப்பா செத்துட்டாரு. அவரோட லட்சியத்தை நான் நிறைவேற்றணும். அதனால என் மேல சந்தேகப்படாதீங்க ப்ளீஸ். எனக்கு எல்லார் மேலேயும் சந்தேகம் வருது நித்திலா. எப்படி ஒரு இடத்துல ஒரு பொருள் காணாம போச்சுன்னா அங்கே வந்துட்டு போனவங்க எல்லார் மேலேயும் சந்தேகம் வருமோ, அதே நிலைமையில் தான் இப்போ நான் இருக்கேன். ஆனால் ஒன்று, யாராச்சும் மயிலாக்கு மட்டும் ஏதாவது ஒன்று ஆச்சுன்னா அவங்கள நான் சும்மா விட மாட்டேன். சரி நித்திலா, நான் கிளம்புறேன். செல்வம், பந்தம் 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 பந்தம். என்னங்க குறுக்கும் நெடுக்குமா நடந்துட்டு இருக்கீங்க? ரொம்ப டென்ஷனா இருக்கு. டென்ஷன்னா எல்லாரும் வேக வேகமா நடப்பாங்க. நீங்க என்னடா இவ்ளோ பொறுமையா ஓலா விட்டுருக்கீங்க? ஹலோ,
இது என்ன ஃப்ளோரிங்? மார்பிள் ஃப்ளோரிங். இதில் வேக வேகமாக நடந்தா சறுக்கி விழுந்து கை கால் உடச்சி ஹாஸ்பிட்டலில் பில் கட்டுறதோட டென்ஷனை கண்ட்ரோல் பண்ணி மெல்லமாக நடக்கிறேன். இது ப்ரீ பிளான் மைண்டு. சரி சரி, அப்படி என்னதான் டென்ஷன் உங்களுக்கு? நம்ம பொண்ணு மாப்பிள்ளை வீட்டுக்கு போயிருக்கால, ம், அவள் அங்கே என்ன பேசுகிறாளோ என்ன பண்ணுறாளோ அதான் ஒரே டென்ஷனாக இருக்கு. அதை நினைச்சதாங்க எனக்கும் பயமா இருக்கு. கல்பனா ஒரு ஞான கிறுக்கி. அவ எந்த நேரத்துல என்ன பண்ணுவானே சொல்ல முடியாது. அது வந்துட்டாங்க. வயித்துல புளிய கரைச்சிட்டேன். என்ன கல்பனா, ஏன் நல்லா இருக்க? ஏம்மா, மாப்பிள்ளை வீட்டுக்கு போனியே, அவங்ககிட்ட எல்லாம் நல்லபடியாக பேசினியா? அவங்களுக்கெல்லாம் உன்னை பிடிச்சிருக்கா? உனக்கு அவங்கள பிடிச்சிருக்கா? என்ன கல்பனா, பதில் சொல்லு. பிடிக்கல. என்னம்மா சொல்ற? இத பாத்தியா? எவ்வளவு பூ பாத்தியா? என்னைக்காவது நான் பூ வச்சு நீ பாத்திருக்கியா? நான் வேண்டாம் வேண்டாம்னு சொல்ல சொல்ல கேட்காம அவங்க அக்கா ஃபோர்ஸ் பண்ணி இந்த பூ என் தலையில வச்சு விட்டாங்க. கார்ல வரும்போது எடுத்துட்டேன். அதனால என்னம்மா, பொண்ணுன்னா தலை நிறைய பூ வச்சுக்கிட்டா தானே அழகு. வீட்டுக்கு வரப்போற மருமகங்கிற உரிமையில அன்பா ஆசையா பூ வச்சு விட்டுருப்பாங்க. பூவோட உன்னை பார்த்தா அழகா தானமா இருக்கும். இந்த காரணத்துக்காகவா வேண்டான்னு சொல்ற? சரி, நீ அங்கே போனப்ப உன்னை நல்லபடியாக ரிசீவ் பண்ணாங்களா இல்லையா? ஆ அதெல்லாம் பிரமாதப்படுத்திட்டாங்க. சிகப்பு கம்பளம் ஒண்ணுதான் விரிக்கல. நான் திடீர்னு அங்க போய் நின்னதும் அங்க இருக்கிறவங்களுக்கு எல்லாம் கையும் ஓடல காலும் ஓடல, அப்படியே ஷாக் ஆயிட்டாங்க. பிரபாகருக்கு பேச்சே வரல, அப்படியே ஸ்டன் ஆயிட்டாரு. அப்புறம் அப்படியே ரிலாக்ஸ் ஆகி என் அன்பா உள்ள கூப்பிட்டு ரொம்ப நல்லா பாத்துக்கிட்டாங்க. அதுவும் அவங்க அக்காக்கும் அவங்க அக்கா வீட்டுக்காருக்கும் நான் அங்க போனதுல ரொம்பவே சந்தோஷம். சரி, பேசும்போது அவங்க தரப்புல ஏதாவது கண்டிஷன் போட்டாங்களா? எங்க அவங்கள பேச விட்டு இருந்தா தானே அவங்க கண்டிஷன் எல்லாம் போடுறதுக்கு. போனதுல இருந்து நானே தானே பேசிக்கிட்டே இருந்தேன். பிரபா கிட்ட டெஸ்ட் பண்ண மாதிரி அவங்க எல்லாரும் நிறைய கேள்வி கேட்டு டெஸ்ட் பண்ண. எல்லாரும் ரொம்ப பொறுமையா பதில் சொன்னாங்க. கடைசியா அவங்க அக்காவோட ஹஸ்பண்ட் மட்டும் பிரபா எங்களுக்கு புள்ள மாதிரி, நீயும் அவனும் சேர்ந்து இங்க ரொம்ப சந்தோஷமா வாழணும்னு சொன்னாரு. நான் விடலையே. என்னது இங்க வந்து இருக்கிறதா? நானும் எங்க வீட்டுக்கு ஒரே பொண்ணு, எங்க அம்மா அப்பா வீட்டை என்னால பிரிய முடியாது. அதனால பிரபா எங்க வீட்டுல தான் இருப்பாரு, பிரபா வீட்டோட மாப்பிள்ளை தான் இருக்கணும்னு ஒரே போடா போட்டேன். போச்சு போச்சு, வாயாடி வாயாடி. ஏண்டி, எந்த குடும்பத்துல தான் இந்த மாதிரி கண்டிஷனுக்கு ஒத்துப்பாங்க? இப்ப நீங்க எதுக்கு அனாவசியமா டென்ஷன் ஆறீங்க? இப்படி ஒரு சம்பந்தத்தை விட்டா மறுபடியும் அமையாது கல்பனா. என் மனசுக்கு இது ரொம்ப நல்ல இடமா தெரியுதுமா. உனக்கு தகுந்த இடமா இருக்கு. தேவையில்லாம ஈகோவால கெடுத்துக்காதம்மா. புரியாம பேசாதீங்கப்பா. இது வாழ்க்கை பிரச்சனை. அவசரப்பட்டு எப்படி முடிவு எடுக்க முடியும்? சீக்கிரமாவே யோசிச்சு நல்ல முடிவா சொல்றேன். புடிங்க. காணுமே. இந்த ஏரியா நான் சொன்னேன். சரி, அதை பக்கம் பாரு, நான் இந்த பக்கம்